இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் தியானிக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட வேத பாடம் ஏசாயா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் முடிய. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது: பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேவாவையும் கொடுத்தேன். ஆண்டவருடைய நாமத்துக்கே துதி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய பெரிதான கிருபையால் இந்த நாளிலும் நாம் சிறிது நேரம் அவருடைய நாமத்தை குறித்து நாம் சிந்திக்கத்தக்கதாக தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, தண்ணீர்களையும் ஆறுகளையும் கடக்கும் போது. இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த வசனம் மிக ஒரு அற்புதமான வேத பாடமாகும். ஏசாயா தீர்க்கதரிசியினால் கூறப்பட்ட அநேக அற்புதமான வசனங்களிலே இந்த 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் அடிக்கடி நாம் கேட்கும் வசனமாகும், நம்மை நோக்கி வரும் வசனமாகும். அநேக தருணங்களிலே நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது, நாம் பல்வேறு விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலே பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது, அல்லது நாம் விழுந்து போனோமோ என்ற ஒரு நிலையிலே காணப்படும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உயிரளிக்கத்தக்கதாக, உயிர் மீட்சியாக நம் வாழ்விலே செயல்படத்தக்கதாக கொடுக்கப்பட்ட இந்த வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எத்தனை ஒரு அற்புதமான ஒரு வசனம் அல்லவா? இந்த நாளிலே இதன் ஒரு முதல் பகுதியாக, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்பதை குறித்து நாம் சிறிது நேரம் தியானிக்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும் போது முதலாவதாக இந்த பூமியை சிருஷ்டித்த அவர், பூமி தண்ணீரால் நிரம்பி இருக்கிறது என்று அறிந்து முதலில் அந்த வெட்டாந்தரையை உருவாக்கினார். ஆம், அந்த வெட்டாந்தரை உருவாக்கப்பட்ட பொழுது அனைத்து நீரும் கடல்களாக ஜல பிரளயமாக சென்று ஒதுங்கி நின்றது. ஆம், ஆண்டவராகிய தேவன் அந்த ஏதேன் தோட்டத்தை உருவாக்கிய பொழுது அதிலிருந்து தான் அந்த 4 ஆறுகளை, பைசோன், கீகோன், இத்தக்கேல், ஐப்பிராத் எனும் 4 ஆறுகளை தோன்ற பண்ணி இந்த பூமியிலே பாய்ந்தோட செய்தார். தண்ணீரால் நிரப்பப்பட்ட உலகத்திலிருந்து வெட்டாந்தரையை உருவாக்கி அதிலே ஆறுகளை உருவாக்கி ஆண்டவர் ஒரு காலம் வந்த பொழுது இந்த உலகத்தை தண்ணீரால் அழித்தார். ஒருவேளை அந்த நாளின் போது, அந்த காலத்தின் போது இந்த ஏதேன் தோட்டமும் இந்த 4 ஆறுகளும் ஒருவேளை காணாமற் போயிருக்கக்கூடும். ஆம், ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள் படைத்த பொழுது தண்ணீரால் நிரப்பப்பட்ட உலகம். மனிதனுக்கு அநேக தருணங்களிலே வரும் ஆபத்து, ஒருவேளை சிறு பிள்ளைகளிலிருந்து பார்ப்போமானால் அது தண்ணீரினால் வரும் ஆபத்தாக ஒருவேளை இருக்கக்கூடும், அல்லது அக்னியால் வரும் ஆபத்து. இரண்டுமே நன்மையான பல்வேறு செயல்களுக்கு அது உபயோகமாக இருந்தாலும் கூட அதன் ஒரு பகுதி நம்மை அழிக்கும் ஒரு ஆயுதமாகவும் காணப்படுகிறது. ஆகவே தான் அன்பான ஆண்டவர் கூறுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம் அல்லவா? ஒருவேளை நாம் யோசித்துக் கொண்டிருப்போம், நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமாக தண்ணீர்களோ ஆறுகளோ இல்லாதவாறு வாழத்தக்கதாக ஆண்டவரே ஒரு அமைதியான வாழ்வை கொடும் என்று கேட்போமானால் அது ஒரு கேட்கப்படாத ஜெபமாகும். இந்த உலகம் என்பது நாம் வாழ, நாம் போராடி வாழ, நாம் இந்த உலகத்திலே ஆண்டவருக்காக எதிர் நீச்சல் போடத்தக்கதான ஒரு வாழ்வுக்காக
அழைக்கப்பட்ட ஒரு இடமாகும். ஒருவேளை இந்த தண்ணீர்களும் இந்த ஆறுகளும் காலமாக நம் வாழ்விலே இடைப்படுகிறது என்றால் அதுதான் உண்மை. சிறு வயதிலிருந்தே நாம் பெரியவர்களாகி இந்த உலகத்தை கடந்து போகும் வரைக்கும் அநேக விதமான சூழல்களின் மத்தியிலே நாம் தண்ணீரில் மூழ்கி விடுவோமோ, ஆறு நம்மை அழைத்து கொண்டு செல்லுமோ என்ற சூழ்நிலைகளிலே நாம் கடந்து வருகிறோம் என்றால் அதுதான் உண்மை. அவ்விதமான நேரங்களில் நாம் அமிழ்ந்து போகாதபடி, அழிந்து போகாதபடி அற்புதமான வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. அற்புதமான வேத வாக்கியம் அல்லவா? இது யாருக்காக கூடினார்? ஆண்டவராகிய தேவன் மிகவும் அன்புள்ளவர், மிகவும் அதிகமாக அன்பு நிறைந்த ஆண்டவர். அந்த அன்பு ஆதி காலம் முதல், அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தது முதல் தொடர்ந்து அவர் மீண்டுமாக இந்த உலகத்திற்கு வரும் வரையில் நிலைத்திருக்கும் அன்பாகும். ஆகவே தான் அவர் யாருக்கு என்று அற்புதமாக அந்த முதலாம் வசனத்திலே கூறுகிறார், யாக்கோபே என்று கூறுகிறார். ஏமாற்றுக்காரனே, நீ திருட்டுத்தனமான வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கலாம், நீ தூர சென்று வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்னை விட்டு. ஆனாலும் யாக்கோபே, முதலில் யாக்கோபை தான் அழைக்கிறார். அதன் பிற்பாடு தான் அவர் இஸ்ரவேலை அழைக்கிறார். எத்தனை அன்புள்ள ஆண்டவர் அல்லவா? ஏனென்றால் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்று வேதவசனம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது. வீழ்ந்து போன ஒரு வாழ்க்கை வாழும் மக்களுக்காக, இந்த உலகத்திலே ஆண்டவரை மறந்து வாழும் மக்களுக்காக அல்லது மறுதலித்து வாழும் மக்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்போடு வாக்களிக்கிறார். எத்தனை அருமையான வாக்குத்தத்தம் அல்லவா? அந்த முதலாம் வசனத்திலே பார்ப்போமானால், ஏன் விதமாக நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் ஏன் கூறுகிறாய் என்பது நமக்கு விளங்கும். ஏனென்றால் நீ என்னால் மீட்டுக் கொள்ளப்பட்டாய், நீ என்னால் மீட்டுக் கொள்ளப்பட்டாய் என்று கூறுகிறார். மாத்திரமல்ல, நான் உன்னை அழைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்று கூறுகிறார். ஒவ்வொருவரையும் நீ நல்லவனாக காணப்பட்டாலும் கூட அல்லது தீயவனாக காணப்பட்டாலும் கூட நான் உன்னை மீட்டு கொண்டேன். இரண்டாவதாக நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அது மாத்திரமல்ல, அழைத்த ஆண்டவர் உரிமை கொண்டாடுகிறார். நீ என்னுடையவன். எத்தனை அன்பான ஆண்டவர் அல்லவா? நம்முடைய வாழ்விலும் கூட அநேக தருணங்களிலே நாம் ஒருவேளை இந்த உலகத்திற்கு நல்லவர்களாகவும் உண்மையில் நாம் அவ்விதமாக காணப்படுகிறோமா காணப்படவில்லையா என்பது நமக்குத்தான் தெரியும். எந்த நிலையில் இருந்தாலும் அன்பின் ஆண்டவர் கூறுகிறார், மிக திட்டவட்டமாக கூறுகிறார். அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கூறுகிறார், நான் உன்னை மீட்டு கொண்டேன். நீ எத்தனை பாவம் செய்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அல்லது நீ எத்தனை தூரமாய் என்னை விட்டு விலகி போன ஒரு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று கூறுகிறார். அவரே, அந்த மீட்டு கொண்ட ஆண்டவரே பெயர் சொல்லி அழைத்தேன் என்று கூறுகிறார். ஏதோ பெயர் அல்ல, ஏதோ தம்பி அல்லது பையா அல்லது மை சைல்டு இல்லவே அல்ல, மிக திட்டவட்டமாக கூறுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய தேவன் பெயர் சொல்லி அழைக்கிறார். இது எத்தனை மேலான ஒரு பாக்கியம் அல்லவா? அது மாத்திரமல்ல, நீ என்னுடையவன் என்று கூறுகிறார். நீ என்னுடையவன் என்றால் என்ன பொருள்? நாம் அவருடைய சொத்தாகி விடுகிறோம், அவருக்கு உரியவர்களாகி விடுகிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆகி விடுகிறோம். ஆம், ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள் ஆதி நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாகவே இவ்விதமான அற்புதமான வாக்கு தத்தத்தை நமக்கு அளித்திருக்கிறார். விவிலியத்திலே பார்ப்போமானால் அநேக இடங்களிலே இவ்விதமான நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்ற சம்பவங்களை காணலாம். குறிப்பாக முதலாவதாக நாம் அறிந்த அந்த செங்கடல், அந்த யாத்திராகம புத்தகத்திலே கூறப்பட்டுள்ள இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை எவ்விதமாக கடந்தார்கள் என்பதை குறித்த ஒரு நிகழ்வை அறிவோம். அது ஒரு இக்கட்டான சூழ்நிலையாகும். வாழ்வா சாவா என்ற சூழ்நிலையிலே விடுதலை பெற்ற மக்களாக வந்த ஜனம் ஒரே பயத்திலும் நடுக்கத்திலும் செத்து போவோமோ என்ற நிலையிலும் இருந்த பொழுது அவர்
அற்புதமாக நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறுகிறார். அதே போல் இரண்டாவதாக இது ஒரு அமைதியான பயணம். 40 ஆண்டுகள் முடிந்த பிற்பாடு ஒரு வெற்றியாக செல்லும் ஒரு பயணம். அந்த ஆற்றுக்கு அக்கறையிலே இருந்த மக்கள் அனைவருமே நடுங்கி திகைத்த ஒரு சூழலிலே ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள் நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறுகிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று கூறுகிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஒரு நிலையிலே ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் தான் கூறுகிறார் என்று அவருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக அடிபணிந்து அந்த சீடர்கள் அந்த கலிலேயா கடலை கடந்து போகும் பொழுது நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆம், நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கூறுகிறார். இந்த செங்கடல் சம்பவம் நமக்கு தெரிந்ததே. யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்திலே இவைகளை காணலாம். முதலாவதாக செங்கடலின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்பிக்கும் பாடம் என்ன? அந்த 430 ஆண்டுகளுக்கு பிற்பாடு விடுதலை பெற்று அந்த இஸ்ரவேல் மக்களை வழி நடத்திய மோசே ஒரு நேரான வழியிலே செல்லாமல் ஒரு சுற்றுப்பாதையிலே செல்லத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை அழைத்து வந்தார். ஒருவேளை அந்த மக்கள் துரத்தப்பட்டார்கள். அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திய மக்களால் துரத்தப்பட்டார்கள். ஆனால் அந்த துரத்தப்பட்ட மக்களை தொடர்ந்து எகிப்தியர் வந்தார்கள். ஏனென்றால் வேத வசனம் மிக திட்டவட்டமாக கூறுகிறது, பார்வோனின் இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்தினார். ஏனென்றால் பார்வோனும் அவனுடைய இராணுவமும் ஆண்டவராகிய பரிசுத்த கடவுளின் செயல்பாட்டினால் மகிமைப்படுவார் என்று அவர் தாமே கூறுகிறார். 600 பிரதான ரதங்கள் வந்ததாம். அந்த சகல ரதங்களும் அதிபதிகளும் அந்த வீரர்களும் அவர்களை பின்தொடர்ந்த பொழுது நாம் அறிந்தபடி அந்த செங்கடல் இரண்டாக பிரிந்து போனது. மோசே தன்னுடைய கோலை நீட்டின மாத்திரத்தில் பிரிந்து போனது. மக்கள் கதறினார்கள். மக்கள் மோசேயின் மேல் குற்றம் சுமத்தினார்கள். எங்களை சாகவா கொண்டு வந்தீர்கள் என்று கூறினார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை மிக திட்டவட்டமாக கூறுகிறது, நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எத்தனை ஒரு அருமையான வாக்குத்தத்தம் அல்லவா? ஒருவேளை அநேக தருணங்களிலே நாம் போராட வேண்டும் என்றால் கோலியாத்தை போல பெரிய கவசங்களை அணிய வேண்டும் என்று ஜெபிக்கும் மக்களாக காணப்படக்கூடும். அல்லது தாவீதை போல நாம் கவன் கற்களை தேடும் மக்களாக காணப்படக்கூடும். ஆனால் திட்டவட்டமாக கர்த்தர் கூறுகிறார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு கூறப்பட்ட வார்த்தை, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. யூ கேன் பி ஜஸ்ட் ஐடில். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நடந்த சம்பவம் நாம் அறிந்ததே. அந்த பின் தொடர்ந்து வந்த அனைத்து மக்களும் இவர்கள் அக்கறை படுவதற்கு முன்பாகவே பிரேதங்களாக கடந்தார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. இந்த காலை வேளையிலே அந்த பயணத்தை முடித்து கரையேறும் பொழுது அந்த கரையிலே அந்த வீரர்கள், அந்த ரதங்கள், அந்த குதிரைகள் அனைத்தும் செத்து கிடந்ததாம். இரவின் துவக்கத்திலே அவர்களை பயப்படுத்திய அனைத்து மக்களும் பிரேதங்களாக அதிகாலையிலே காணப்பட்டார்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். எத்தனை அற்புதமான ஆண்டவர் அல்லவா! ஆண்டவராகிய பரிசுத்த கடவுள் அவர்களை அமைதியாக நடத்தி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் அது அவர் திட்டம் அல்ல. அவருடைய திட்டமே இந்த ஜனங்கள் என்னுடைய வல்லமையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதே ஆகும். நாம் கூட நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்விலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய வாழ்வின் முறையிலே அமைதியாக, ஆண்டவரே, சமாதானமாக, சுபீட்சமாக, எல்லாம் எளிதாக கிடைத்த மக்களாக ஜெபம் பண்ணி அல்லது விசுவாசத்தோடு நாம் உபவாசம் இருந்து அல்லது பொருத்தனை பண்ணி இவ்விதமாக கூறுவோமானால் அது ஆண்டவரின் திட்டமே அல்ல. மிக திட்டவட்டமாக ஆண்டவர் கூறுகிறார், நீங்கள் நான் காட்டும் பாதையில் போக வேண்டும் என்று அன்று இஸ்ரவேல் மக்களுக்கு கூறி தடையாக அந்த செங்கடலை வைத்து அதை கடக்க செய்த அன்பின் ஆண்டவர் நம் வாழ்விலும் கூட
நம் கண்களுக்கு எளிதாக தோன்றிய வகையிலே நாம் ஜீவிக்கலாம் என எண்ணி நம்முடைய வேலைகளோ, நம்முடைய பணிகளோ, நம்முடைய ஊழியமோ, நம்முடைய வாழ்க்கை முறையோ நாம் ஒருவேளை ஆயத்தப்படுத்தி அதன் மூலமாக ஜெபித்து பெற்றுக்கொள்ளலாம் என்றால் ஆண்டவர் அதை தரப்போவதில்லை. He has a different plan because he wants to show his strength. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் வாழ்விலே மகிமைப்பட வேண்டும் என்றால் அவருடைய கரத்திலே நம்மை ஒப்படைக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவேளை முறுமுறுத்தாலும் கூட, மோசேக்கு விரோதமாக பேசினாலும் கூட, அங்கலாய்த்தாலும் கூட, அழுதாலும் கூட அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடைசியில் கீழ்ப்படிந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய அனுதின அன்றாட இவ்வுலக வாழ்க்கையிலே ஆண்டவராகிய பரிசுத்த கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவர் காட்டும் பாதையிலே நாம் செல்லும் பொழுது அற்புதமாய் செயல்பட, இன்றைக்கும் நம் வாழ்விலே செயல்பட, நாம் நினைக்கும் அனைத்து எதிரிகளையும் ஒன்றுமில்லாமல் அழித்து போடத்தக்கதாக செயல்பட, நாம் ஒன்றும் செய்யாமல் எளிதாக அவரே எல்லாம் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசத்திலே நம்மளை வழி நடத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தவராய் நம்மிடையே இருக்கிறார். அவரை கண்டுகொண்ட மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா?